2024 சாம்பிள் பேப்பர் செட் 1ல இருக்கிற 1 மார்க்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷனில் HCF அண்ட் LCM கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர்ஸ் ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. The LCM and HCF of 12, 21, 15. This is our question. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 12 வருது இல்லைங்களா? ஸோ 12 நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 2 × 2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 21 நீங்கள் எப்படி எழுதலான்னா 3 × 7. 15 எப்படி எழுதலான்னா 3 × 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம HCF பண்ண போகிறோம். HCF அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பவர். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் பவர் எதோட ஸ்மாலஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டரோட ஸ்மாலஸ்ட் பவர். ஸோ நம்ம அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா 3, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காமன் பவர். இதோட ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் என்ன? இதோட ஸ்மாலஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3/1. ஏன்னா கிரேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/3, அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3/1. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3/1 போட்டாச்சு, அவ்வளோதான் ஆன்சர். HCF வந்து பார்த்தீங்கன்னா 3/1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LCM. ஸோ LCM வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் பவர். கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் காமன் ஃபேக்டர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரிமைனிங் நம்பர்ஸ் அதையுமே நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிமைனிங் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ கிரேட்டஸ்ட் பவர் மீன்ஸ் என்னென்னா இப்போ இங்கே 3/3 போட்டோம் இல்லையா, அது கிடையாது. இந்த காமனாக வந்திருக்கு இல்லையா 3 3 3, இதில் நம்ம செப்பரேட்டாக பார்க்கணும். இப்போ 12ல் 3 எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு, அதில் கிரேட்டஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்கா, அதில் 2 3 இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் 3/2 வந்திருக்கும். பட் இங்கே 12லேயும் ஒரு 3 தான் இருக்குது, 21லேயும் ஒரு 3 தான், 15லேயும் ஒரு 3 தான். சரிங்களா? அப்போ எதுலையுமே செப்பரேட்டாக பார்க்கும்போது 3 வந்து 1 விட அதிகமாக இல்லை, ஒரு டைம் விட அதிகமாக வரல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 3/1. ரிமைனிங் நம்பர்ஸ்னால் 12ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 × 2, 21ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் வந்து 7, 15ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5. இது அப்படி நம்பர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் எப்படி பண்ணலான்னா 3 2s are 6 இல்லைங்களா? ஸோ 6 × 2 என்னதுப்பா 12 × 7 × 5. ஸோ 12 × 7 என்ன ஒரு வேல்யூ 84 × 5. 84 × 5 வந்து 420. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. தட்ஸ் இட்.